தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. அர்ப்பண ஜெபம். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜெபம், வேலை, இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாவின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்காகவும் வேத போதக கருத்துக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். அன்னை மரியே, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள்கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவானவரே, தேவநீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தை. தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசி எலியா பக்தியற்ற அரசி ஈசபேலால் துன்புறுத்தப்பட்ட போது அவர் வனாந்தரத்திற்கு தப்பி ஓடி ஒளிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். சிறிது காலம் தலைமறைவாக இருந்த பிறகு எலியா மிகவும் மனமுடைந்து தன் பலம் முற்றிலும் அற்றுப்போன நிலையில் தன் உயிரை எடுத்து கொள்ளும்படி தேவனிடம் மன்றாடினார். பின்பு அவர் தரையில் விழுந்து விரைவில் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினார். ஆனால் வெகு விரைவிலேயே கடவுளுடைய தூதர் அவரை எழுப்பி அவருக்கு ஒரு அப்பத்தையும் ஒரு குடம் தண்ணீரையும் கொடுத்து, எழுந்து சாப்பிடு, நீ இன்னும் நெடுதூரம் செல்ல வேண்டியிருக்கிறது என்று அவரை உற்சாகப்படுத்தினார். அப்படி அந்த தீர்க்கதரிசி எழுந்து சாப்பிட்டார். புத்துணர்ச்சி பெற்ற பின்பு அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து பரிசுத்த மலையாகிய ஓரேபுக்கு வந்தார். அங்கே அவர் தேவனை பற்றிய தரிசனத்தை பெற்றார் என்று 1 அரசர்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 18 முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். நமது வாழ்க்கை பாதையில் நமது இரட்சிப்பின் எதிரியால் துன்புறுத்தப்படும் நாமும் அடிக்கடி சோர்வும் மனமுடைவும் அடைந்து நமது ஆன்மீக பலத்தின் எல்லையை அடைகிறோம். அப்போது நமது ஆண்டவர் தம்முடைய தூதராகிய குருவின் வழியாக திவ்ய திருப்பலியில் நம்மை அழைக்கிறார். எடுத்து சாப்பிடுங்கள், இது என் உடல். மீண்டும் இதை குடியுங்கள், இது என் இரத்தம். மேலும் திரு நற்கருணைக்கு பிறகு பரலோகத்திலிருந்து வந்த அப்பம், ஆண்டவரின் பாத்திரம் ஆகியவற்றால் புத்துணர்ச்சி பெற்று பரலோகத்தில் உள்ள நமது தந்தையாக கடவுளை சந்திக்க புனித மலையை நோக்கிய நமது புனித பயணத்தை தொடர நாம் தயாராகிறோம். ஆகவே திரு நற்கருணையில் இயேசு நமக்குள்ளே தெய்வீக அருளின் வாழ்வை போஷித்து நிலைநிறுத்துவதற்காக தமது சொந்த உடலையும் இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக நமக்கு அளிக்கிறார். மேலும் அவரே நமக்கு உறுதியளிக்கிறார், என் தந்தையினால் எனக்கு ஜீவன் இருப்பது போல என்னை உண்பவனும் என்னால் வாழ்வான் என்று யோவான் நற்செய்தி 6:57 நாம் வாசிக்கிறோம்.
ஆகவே அவரை உண்டு அவருடைய சக்தியினால் இன்று வாழ்ந்து உலகத்தை ஜெயிக்க இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல ஆயனே, என் நிறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் உமது மந்தையின் ஆடுகள், உமது மேய்ச்சலின் மக்கள். உமது கரங்களால் உருவாக்கப்பட்ட ஆடுகளாகிய எங்கள் இருள் நிறைந்த முட்களும் புதர்களும் நிறைந்த காட்டினில் வாழும் ஓநாய்களிடையே இன்று எங்களை உமது வல்லமையோடு அனுப்புகிறவரே, உமக்கு கோடி நன்றி அப்பா. ஆடுகள் வலு குறைந்ததுதான், பயத்திற்கும் பாசத்திற்கும் தன்னை விற்றுவிட்டு பிறரை சார்ந்து வாழும் சாந்தமான வீட்டு விலங்குதான். ஆனால் இதற்குள்ளும் ஓநாயை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதை நீர் அதனை அனுப்பும் வரை அதற்கு தெரியவில்லை. எங்களுடைய பலவீனங்களையும் எங்களுடைய குறைகளையும் நினைத்து எமது பலத்தை இழந்து தவிக்கும் உங்களை நான் அனுப்புகிறேன் என்று உமது பலத்தால் எங்களை உறுதிப்படுத்தி ஓநாயைப் போல சுற்றி எங்களை அழிப்பதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் மத்தியிலே, வஞ்சகத்தோடும் தந்திரத்தோடும் காத்திருக்கிற இவர்கள் மத்தியிலே நாங்கள் உமது ஞானத்தோடும் கபடற்ற உள்ளத்தோடும் வாழ்ந்து ஜெயம் கொள்ள எங்களுக்கு வரம் தருகிறவரே, உம்மையே நம்பி உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிற ஆற்றலால் இந்த உலகத்தை ஆள்வதற்கான வலிமை எங்களுக்கு தாரும். சிறப்பாக இன்றைய நாளிலே பொறாமை, கோபம், வஞ்சனை போன்ற தீமையின் சக்திகளால் இயக்கப்படுகிற மனிதர்கள் மத்தியிலே அன்பு, பொறுமை, மன்னிப்பு போன்ற குணங்களை நாங்கள் விதைத்து எங்கள் குடும்பங்களிலே அமைதி, சமாதானத்தை பெருக்கிக் கொள்ள, உறவுகளை புதுப்பித்து கொள்ள, எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்திருக்கிற அனைத்து மனிதர்களையும் அன்பு செய்து அவர்களை அரவணைத்து வழிநடத்த எங்களுக்கு ஆறுதல் தாரும். பரிசுத்த ஆவியானவரே, ஞானத்தின் ஊற்றே, உம்முடைய அருள் உதவியினால் இன்று சரியானவற்றை தேர்ந்து தெளிந்து எங்கள் வாழ்வை புதுப்பித்து கொள்ள உமது அருள் எங்களோடு என்றும் தங்கி வாழ வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.